Hello friends, welcome to Naguvin Samayal. நம்ம இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியான முறையில் ரெண்டு பொருள் வச்சு கேக்குகளெல்லாம் டெக்கரேட் பண்ற கிளிட்டர் அதாவது எடிபிள் கிளிட்டர் சாப்பிடக்கூடியது இது நம்ம வீட்லயே செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல்ல கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது நம்ம போட்டுக்க ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுவரைக்கும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸா பார்க்கணும், லைக் பண்ணனும், ஷேர் பண்ணனும். முக்கியமா சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிருக்கணும். இதுதான் அதோட ரூல்ஸ். இப்போ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஜெலட்டின் தான். இந்த ஜெலட்டின் பவுடர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறேன். நீங்க ஜெலட்டின் பவுடர் கிடைக்கலைனாக்க சைனா கிராஸ் அப்படி இல்லைனா அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உள்ள இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டா இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கரெக்டான அளவா எடுத்துக்கங்க. இந்த ஒரு பாக்கெட் 3 டேபிள் ஸ்பூன் இருந்துச்சு. 1க்கு 3ங்கற பங்குக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் பவுடர் போட்டதுக்கு 9 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மலான தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கிக்கங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாம கலக்கிக்கிறணும். கலக்கிட்டு அப்படியே நம்ம குறைஞ்சது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் நமக்கு கெட்டி ஆயிரும். இப்போ பாருங்க 15 நிமிஷம் ஆயிருச்சு. நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வரும். நல்லா வருது. இது நம்ம இப்போ யூஸ் பண்ணது நல்ல ஜெலட்டின் பவுடர் யூஸ் பண்ணது. இதே இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ட்ரை பண்ணப்போ எக்ஸ்பயர் ஆன ஜெலட்டின் பவுடர் நான் யூஸ் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா எனக்கு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி கெட்டியாக வரவே இல்லை. அப்படி தண்ணியாகவே இருந்தது. என்னடா இது நம்ம வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, சரி 20 நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த பவுடர் எந்த விதமான இதுவுமே வராமல் அப்படியே நம்ம எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி இருந்தது. ஏன்னா அது டேட் முடிஞ்சு போனதுனால அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டேட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்மளுக்கு நல்ல இதே மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுக்கணும். இது பண்ணி சூடு பண்ணி இதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ பாருங்கள் முட்டையாக வருதுல, இந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜெலட்டினை அது மேலே வச்சுருங்க. அந்த தண்ணி அந்த பாத்திரத்தில் படாத மாதிரி பார்த்துக்கங்க. இது இப்படி சும்மா மெல்ட் ஆனால் போதுமானது. இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சுனாக்கா நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டு இதை கீழே எடுத்துக்கலாம். நம்ம இதில் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எதுக்காக அந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன்னா அப்போ தான் ஒரு நல்ல மனம் வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் இது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க. இப்போ இதை எத்தனை கலராக நம்ம பிரிக்கணுமோ அத்தனை கலருக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 3 கலர் தான் சேர்க்க போகிறேன். அதனால் 3 கலருக்கு 3 பவுலில் நான் இதை பிரித்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இது லிக்விட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது உங்கள்கிட்ட லிக்விட் கலர் இல்லைனாக்கா நீங்கள் ஜெல் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கேசரி பவுடர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பவுடருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு பதிலாக ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் சேர்த்துடலாம். நான் ஒன்றில் சிகப்பு கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. அதே மாதிரி அடுத்ததில் பச்சை கலர் சேர்க்குறேன். அதுக்கு அடுத்ததில் நம்ம மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அது கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம கெட்டி ஆயிடுச்சுன்னு நினைக்க வேணாம். அடுத்தது நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இன்னொரு தடவை வச்சு கிண்டனோனாக்க அது நம்மளுக்கு மெல்ட் ஆகிடும். திரும்பவும் இதே மாதிரி ஜவுளி கடையிலெல்லாம் கிடைக்கும்ல பேப்பர் பிளாஸ்டிக் கவர் எல்லாம் வச்சு வரும் இல்லை, நைட்டி இந்த மாதிரி சேலை இதெல்லாம், அந்த கவர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விரித்து வச்சுக்கிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த ஜெலட்டின் இது அது மேலே சேர்த்துறணும். சேர்த்துட்டு நல்லா அப்படியே ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டுட்டு ப்ரஷ் வச்சு தடவிக்கங்க. இந்த மாதிரி அப்படி ப்ரஷ் இல்லைனாக்கா நீங்கள் ஒரு ஸ்பூனை பின்னாடி திருப்பிட்டு கூட நல்லா லேஸாக தடவி விட்ருங்க. ஆனால் ப்ரஷ் தான் நல்லது. இந்த மாதிரி இப்போ ரெட் கலர் ஃபுல்லாகவே நான் தடவி முடிச்சிட்டேன். அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது க்ரீனையும் அதே மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்து எல்லோவும் செஞ்சாச்சு. 3மே இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலராக இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை குறைஞ்சது ஒரு 12 மணிலேருந்து 24 மணி நேரம் வரையிலும் நம்ம இதை காய விடணும். கிட்டத்தட்ட நல்லா அந்த ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காயணும். இது வெயில் காலமாக இருந்தால் நம்மளுக்கு 12 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். இது குளிர்காலமாக இருந்ததுனாக்கா ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு டைம் எடுக்கும் அந்தளவுக்கு காயறதுக்கு. நம்ம பொறுமையாக காய வைக்கணும். காய வைக்காமல் நம்ம ஈரத்தோடு அரைச்சோம்னாக்கா அந்த மாதிரி நம்மளுக்கு கிளிட்டர் நல்லா சைனிங்காக கிடைக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டேன். இது எனக்கு லேசாக பேப்பர் மடிஞ்சிக்கிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி மடிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் நீட்டாக காய வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். இந்த மாதிரி விட்டுக்கிட்டு வந்துடும். நம்மளுக்கு காஞ்சிருச்சுனாலே அந்த சீட்டை விட்டு அந்த ஜெலட்டின் இது விட்டுட்டு வந்துடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் காஞ்சிருச்சுன்னு. இப்போ பாருங்கள், இதை எடுத்து காமிக்கிறேன். பேப்பர் தனியாக வரும், அந்த ஜெலட்டின் தனியாக வரும். அந்த மாதிரி அழகாக சீட்டு மாதிரி அதுவும் வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. கீழே அந்த
காய வச்ச சீட் இருக்குது. இது வந்து ஜெலட்டின் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இப்போ 3ஐயுமே நான் வந்து பிரித்து எடுத்துட்டேன். ரெட் கலரும் க்ரீன் கலரும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. எல்லோ கலர் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு கலர் வரல. ஏன்னா அது வேறு ஒரு இது கம்பெனி கலர் வந்து சேர்த்தேன். அது அந்தளவுக்கு நல்லா வரல. இது இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கையில் கூட நம்ம வந்து பிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்க ஒரு கத்திரி வச்சுட்டு கூட நம்ம வந்து கட் பண்ணி போட்டுறதுனாலும் ஈஸியாக போட்டுடலாம். நான் வந்து இப்போ கத்திரி வச்சு கட் பண்ணி போடுறேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே பிச்சு போட்டாச்சு. இதை வந்து சும்மா நல்லா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக ஆயிடுச்சுனாக்க நம்மளுக்கு வந்து கிளிட்டர் வந்து இப்போ ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கிளிட்டர் வந்து சைனிங்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அதை இப்போ நம்ம சளிச்சு எடுத்தோம்னாக்க இன்னமும் நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸ் தனியாக வரும், பெரிய பீஸ் தனியாக வந்துடும். இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு சின்னதாக சைனிங்காக கிடைக்கிதுன்ட்டு. சளிச்சு எடுத்தோம்னாக்க நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கடையில் வாங்குகிற மாதிரியே. இது வந்து சளிச்சு எடுத்தது. இன்னொன்று வந்து நான் சலிக்காததையும் காமிக்கிறேன். இது பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது, அந்தளவுக்கு சைனிங்காகவும் இருக்குது. யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னாக்க. இது மாதிரி சளிச்சு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுனால மிக்சியில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்ம சளிச்சதில் உள்ளது மேலே உள்ளது. இதுவையும் கூட நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், கேக்குக்கெல்லாம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கெல்லாம். இதே மாதிரி க்ரீனு எல்லோ எல்லாமே நான் வந்து இது பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்க முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த நீளத்தில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு டைமண்டாகவும் கிடைக்கும். இதுவும் நல்லா சைனிங்காக இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியானதாகவும் இருக்கும். நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் நிறையா பேர் வந்து அரைச்சி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குனாக்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு பார்க்குறப்ப ரொம்ப சைனிங்காக நல்லா அழகாக இருக்குது. இதே இது நம்ம வந்து கிளிட்டர் வந்து வெளியில் கடையில் வாங்க போனோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பைசா வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு பொருள் வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்டிலேயே கிளிட்டர் செஞ்சாச்சுன்னுட்டு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.